ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நீட்ல என்னென்ன புக்ஸ யூஸ் பண்ணா நம்ம கண்டிப்பா இந்த எக்ஸாம ஃபுல்லா கிராக் பண்ண முடியும். 2025, 26க்கான புக்கு. போன வருஷம் 2025ல கண்டிப்பா பேப்பர் ரொம்ப டஃப்பா வந்துச்சு. அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் இதுல நான் புக்ஸ சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க நீட் பிரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சர்ப்ரைஸ் தான் அது. ஃபுல்லா பாருங்க. நான் கண்டிப்பா வீடியோ எண்ட்ல நான் சொல்றேன். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இப்ப நான் இந்த புக்ஸ நான் உங்களுக்கு சொல்லப் போறது வந்து லெவல் 1, லெவல் 2 பிரிச்சிருக்கேன். அப்படி என்ன சார் லெவல் 1, லெவல் 2 அப்படின்னா, நீங்க நீட்ட பொறுத்தவரைக்கும் பிகினரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா லெவல் 1 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சார் நான் லெவல் 1லேருந்து லெவல் 2 எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 180க்கு 130, 140 பிளஸ் நீங்க கன்சிஸ்டன்ட்டா எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அப்ப லெவல் 2 போகலாம். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லருந்து சொல்றது. ஸோ என்னென்ன லெவல் 1, லெவல் 2 இருக்குன்றத பார்க்கலாம். 3 சப்ஜெக்ட் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3மே பார்க்க போறோம். பயாலஜிய பொறுத்தவரைக்கும் லெவல் 1ல என்னலாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 1 பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தான் லெவல் 2 சொல்லப் போறேன். பயாலஜில என்சிஇஆர்டின்றது மஸ்ட். 11த் அண்ட் 12த் பயாலஜி புக்ஸ் எல்லாத்தையும் நீங்க லைன் டூ லைன் அனலைன் பண்ணி படிங்க. முக்கியமா அதில வந்து போல்ட் லெட்டர்ஸ்ல குடுத்திருப்பான் பாருங்க. அது எல்லாத்தையும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுத்து அத வந்து மெமரைஸ் பண்ணிட்டு படிங்க. நம்ம பயாலஜில டயகிராம்ஸ் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் ப்ராப்பரா அதுக்கு வந்து நோட்ஸ் எடுங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுங்க. எல்லா டயகிராம்ஸ்க்கும் பயாலஜி புக்ல. இது வந்து ஒரு டிப் பயாலஜில மெயினா. அடுத்து எதுல பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட் புக் வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸ் எம்டிஜி வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும். அத நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த புக்கோட எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். கமெண்ட்ஸ்ல நீங்க அத போய் கிளிக் பண்ணி லேட்டஸ்ட் எடிஷன வாங்கிக்கலாம். இப்ப கூட வந்து பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்ல ஃபிங்கர் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆலன், ஆகாஷ், கிரீன் பார்க் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த 3 இன்ஸ்டிடியூட் மட்டும் சொல்றதுக்கு நெறைய காரணம் இருக்கு. இது எல்லாமே ஸ்டாண்டர்டான இன்ஸ்டிடியூட்ஸ். நீங்க நம்பி பிராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மஸ்ட் சால்வ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 இயர்ஸ் நீட் பேப்பர் எம்டிஜி இல்ல ஹரியன்ட். அதுலருந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 38 இயர்ஸ் உள்ளது எல்லா பேப்பரையும் நீங்க கண்டிப்பா பண்ணணும். அதுலயும் ஆப்ஷன்ஸ் கிடையாது. இது எல்லாமே லெவல் 1ல வருது. கெமிஸ்ட்ரிக்கு மூவ் பண்ணலாம். கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு என்சிஇஆர்டி எப்படி பயாலஜியோ அதே மாரி தான் கெமிஸ்ட்ரிக்கும் 11த் அண்ட் 12த் என்சிஇஆர்டின்றது லைன் டூ லைன் படிங்க. இப்ப நெறைய பேருக்கு வந்து 11த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நெறைய விஷயங்கள் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஓகே அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லயே நெறைய பேருக்கு டவுட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 9த், 10த் கெமிஸ்ட்ரி கூட எடுத்து படிங்க. ஏன்னா 9த், 10த் கெமிஸ்ட்ரில நெறைய பேசிக்ஸ் இருக்கு. பேசிக்ஸ் தெரியாம 11த் வந்து படிக்கும்போது உங்களுக்கு புரியாது. ஓகே, ஒரு ரெஃப்ரெஷ் குடுங்க. 9த் அண்ட் 10த் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்டன்ட். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரில லெவல் 1ல பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்னா, கண்டிப்பா ஆலன், ஆகாஷ், கிரீன் பார்க் மெட்டீரியல்ஸ் வெரி எனஃப். ஓகே, அதுவே நல்லா இருக்கும். கூட வந்து 38 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ ஒர்க் அவுட் பண்ணுங்க. 38 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான டிப் நான் என்ன கெமிஸ்ட்ரில சொல்லப் போறேன் அப்படின்னா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு பியூர்லி என்சிஇஆர்டியே நம்மளுக்கு போதும். என்சிஇஆர்டில இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க ப்ராப்பரா இது பண்ணிக்கிட்டாலே, அதிலேயே 90 to 95% ஆஃப் த எல்லா கொஸ்டின்ஸையும் இன்ஆர்கானிக்ல பண்ணிறலாம். இப்ப அடுத்து பிசிக்ஸ் போயிடலாம். இப்ப பிசிக்ஸ் பொறுத்தவரைக்கும் என்னோட கிளாஸ் நோட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். தியரிய பொறுத்தவரைக்கும் என்னோட கிளாஸ் நோட்ஸே எக்ஸலென்ட்டா இருக்கும். அதே மாரி நான் உங்களுக்கு சொன்ன போனஸ்மே உங்களுக்கு குடுத்த சர்ப்ரைஸுமே அதுதான். என்னோட ஃபுல் நோட்ஸ் 11த், 12த் நான் எடுத்த என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு எடுத்த என்னோட பெர்சனல் நோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் தரப்போறேன் ஃப்ரீயா. ஓகே, இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் கண்டிப்பா. இத நீங்க எங்க போய் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி சாம்பியன் அகாடமில நம்மளோட கோர்சஸ் இருக்கு. அந்த கோர்சஸ்ல ஒரு வீடியோக்கு பக்கத்துலயும் அதுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்கு. அதுல தான் என்னோட ஃபுல் நோட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் இப்போ ஓப்பன் பண்ணி விடுறேன். கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் எடுக்கணுன்ற ஒரே இன்டென்ஷன் தான். அண்ட் அட் த சேம் டைம் நோட்ஸுக்கான வீடியோஸும் அதுல இருக்கு. நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்தா வீடியோஸ் பாருங்க. இல்ல சார் எனக்கு நோட்ஸ் தான் எனக்கு தேவை. ரொம்ப தேடிட்டு இருந்தேன். ஒரு நல்ல நீட்டான நோட்ஸு, எல்லா டயகிராம்ஸ், எல்லா ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் இருக்கிற மாரி ரிவிஷன் பண்றதுக்கு தேவைன்றது கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அத போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 11த் அண்ட் 12த் 2 இதுக்குமே நான் நோட்ஸ் குடுத்துருக்கேன். ஓகே. அண்ட் மறக்காம கோர்ஸ் தேவைனாலும் நீங்க அத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். பட் நோட்ஸ்ன்றது டெஃபினட்டா எல்லாருக்கும் உங்களுக்கு ரிவிஷன் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. அத டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து இப்ப என்னோட பெர்சனல் நோட்ஸ் தியரிக்கு எக்ஸலென்ட்டா இருக்கும்னு நான் சொல்றேன். அது நான் கேரண்டீடா சொல்றேன். என்சிஇஆர்டி வந்து பெரிய பிசிக்ஸ்ல பெஸ்ட் கிடையாது. அதுல எல்லாமே ஆர்டர் வந்து ப்ராப்பரா இல்ல. அத படிக்கும்போது ரொம்ப ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ அது வேண்டாம். அதுக்கப்புறம் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, டெஃபினட்டா இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ஸ் ஆகாஷ், ஆலன், கிரீன் பார்க் மெட்டீரியல்ஸ கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிசி பாண்டே நீட் புக் இருக்கு பாருங்க. ஸ்க்ரீன்ல தெரியுதா? அத வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதுலயும் நெறைய கொஸ்டின்ஸ், எக்ஸாம்பிள், எக்சர்சைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே லெவல் 1 பொறுத்தவரைக்கும் தியரி என்னோட நோட்ஸ நான் சஜெஸ்ட் பண்றேன். இல்ல நீங்க வேற ஏதாவது இடத்துல படிக்கிறீங்கன்னா, உங்க கிளாஸ் நோட்ஸே நல்லா சஃபிஷியன்ட்டா இருந்தா அதே போதும். இல்லன்னா என்னோட நோட்ஸ பாருங்க. உங்களுக்கு டவுட்டே வராது. கிளியரா இருக்கும். அதே மாரி டிசி பாண்டேவோட நீட். அதுக்கப்புறம் ஆகாஷ், ஆலன், கிரீன் பார்க். ஸோ இதுதான் லெவல் 1ல. ஓகே. அண்ட் எண்ட் ஆஃப் த டே எல்லாத்துலயும் ஒண்ணு தான். 38 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லெவல் 1லயே எல்லாருமே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லப்போற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டரில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 70 to 100 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு சாப்டர்லையுமே 170, 150 மேலே கண்டிப்பாக எடுக்கணும்னா, ஒரு சாப்டர்லையும் குறைஞ்சது 70 to 100 குவாலிட்டி கொஸ்டின்ஸ். இந்த புக்ஸில் எல்லாமே நான் சஜெஸ்ட் பண்ணது எல்லாத்துலையுமே நல்ல கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதையே நீங்கள் பண்ணுங்கள். இப்போ அடுத்து லெவல் 2. லெவல் 2ல பொறுத்த வரைக்கும் பயாலஜியில் ட்ரூமேன்ஸ் எலிமெண்ட்ரி பயாலஜி வால்யூம் 1 and 2 அதை ஃபுல்லாக முடிங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், லெவல் 1ல என்சிஆர்டி ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்க சொல்லியிருக்கேன். அதுலேயே போல்ட் லெட்டர்ஸில் இருக்கிற டயக்ராம்ஸ்க்குலாம் ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே என்சிஆர்டி உள்ளது எடுத்து வைங்க, பண்ணுங்க. லெவல் 2 பொறுத்த வரைக்கும் ட்ரூமேன்ஸ் பயாலஜி லெவல் வால்யூம் 1 and 2 கண்டிப்பாக நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் லெவல் 2க்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஜேஇ மெயின்ஸ். இப்போ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் தெரியும் பேப்பர் எவ்வளோ டிஃபிகல்ட் காம்ப்ளெக்ஸ் பண்ணா அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல வந்து ஜேஇ மெயின்ஸ் பேப்பரை நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணுற அந்த ஒரு எபிலிட்டி நம்மளுக்கு இருக்கணும். அதில் டவுட்டே இல்லை. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் ஜேஇ மெயின்ஸை லெவல் 2ல நீங்கள் பண்ணலாம். இதோட எனக்கு போதுமா சார், வேறு எதுவும் நான் பண்ணணுமானா போதும். இதுவே நீங்கள் பண்ணாலே பெஸ்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு சீட் நீட்டு கன்ஃபார்ம்டு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்குமே நான் என்ன சொல்ல போகிறேன், லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபிசிக்ஸுக்கு 10 இயர்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸே போதும். நான் கேரண்டி சொல்கிறேன். அதில் ஃபிசிக்ஸு லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸே போதும். இல்லை சார் எனக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியிலுமே லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் ஜேஇ மெயின்ஸ் பண்ணுங்கள். அதுலேயே நிறைய கவர் ஆகிடும் மேக்ஸிமம். இல்லை சார் எனக்கு கெமிஸ்ட்ரியில் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும், நிறைய சால்வ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன்னா, ப்ராப்ளம்ஸ் இன் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நரேந்திர அவஸ்தி அப்படின்ற அந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எலிமெண்ட்ரி ப்ராப்ளம்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பை எம்எஸ் சஹான். ஓகே, அந்த புக்கை நீங்கள் இது பண்ணலாம். எல்லாத்துக்குமே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ப்ராப்ளம்ஸ் இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபார் நீட் விகே ஜெய்ஸ்வால். ஓகே, அந்த புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே லெவல் 2க்கு. ஓகே, ஸோ லெவல் 1ன்றது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே 130 to 140 நான் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கேன் சார், கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க மட்டும்தான் அதுக்கு போக முடியும் அடுத்த லெவலுக்கு. இல்லை சார் நான் இப்போவே பார்க்க போகிறேன் அப்படின்னா, இட்ஸ் நாட் லெவல் 2க்கு இப்போவே போகாதீங்க. நான் 90 எடுத்துகிட்டு இருக்கேன், 60 எடுத்துகிட்டு இருக்கேன், நான் லெவல் 2 போகலாமான்னா நோ, ஐ ஒன்ட் சஜஸ்ட் தட். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன்ப்பா. நம்மளுக்கு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது, அதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் அடுத்தடுத்த வீடியோ என்ன போட போகிறேன் எல்லாத்தையும் நான் அப்டேட் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ஜேபி சாம்பியன் அகாடமி வெப்சைட்டையும் பாருங்கள். அதில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு கோர்சஸும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை.